உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். போதுமா? என் நோக்கம் என்னன்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? ஏய், உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவடி. உன்னை அப்படியே சாகடிச்சிரண்டி. இப்பவே உன்னை சாகடிச்சிரேன். விடுசுதா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா பாரு. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இங்கே கொண்டு புதைச்சிடணும். அப்பதான் மனசு ஆகும். இவள விடுடா, அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவியா? போறேன்பா, போறேன். நம்ம குடும்பம் மாதிரி நிம்மதியா இருக்கும்ல. டேய் சும்மாறா, அவசரப்பட்டு ஏதாவது முடிவெடுத்து தொலையாத. டேய், உன் மனசுல இவ்வளவு வஞ்சமோ வெறியும் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. நாங்க எல்லாரும் உனக்கு நல்லது தானே நினைச்சோம். நாங்க அப்படி என்னடி செஞ்சோம்? என்னது? என் அம்மாவை கொன்னியே, அதான் நீ எனக்கு செஞ்ச நல்லதா? ஏய், அவங்க சாவுக்கு காரணமான உங்களை சும்மா விடுவேன்னு நினைச்சீங்களா? உங்க எல்லாரையும் பழி வாங்கணும் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஏன் இப்படி நியாயமே இல்லாம பேசுற? உங்க அம்மாவை கொன்னது அந்த வேலைக்காரி தானே? அப்படிதானே நீ கோர்ட்ல கூட சொன்ன. எங்க அம்மாவை கொன்னது வேலைக்காரி தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க நிம்மதியை கெடுத்து அவங்கள நடப்படமா ஆக்கிடுது நீங்க தானே. அதுவும் இல்லாம நான் அருணை கட்டிக்கணுங்கிற பேச்சு வந்ததுனாலதானே இதெல்லாம் நடந்துச்சு. அந்த உறுத்தல் இருக்க போய் தான் உங்க அம்மா இந்த வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்தா. இல்லனா சொந்தக்காரங்க கூட செய்யாத விஷயத்த இவ ஏன் செய்ய போறா? உன்னை இருடா. அவ இவன் மரியாதை இல்லாம பேசினா சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன். அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. இன்னும் நான் ஏன் நடிக்கணும்? என் அம்மாவை கொன்ன உங்களுக்கெல்லாம் மரியாதைலாம் ஒரு கேடாடி. ஏ, காரணமே இல்லாம எங்க மேல கோபத்தையும் பகையும் வளர்த்து வச்சிருக்க. கோர்ட்ல இருந்து உண்மையை சொல்லி என் பையனை வெளியில கொண்டு வந்ததுனாலதான் நான் உன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுத்தேன். காலம் முழுக்க உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்ததுனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுமா. அதையும் நான் யோசிச்சு பார்த்துதான் உன்னை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்னை நல்லபடியா வாழ வைக்கணும்னு தான் நான் மனசார ஆசைப்பட்டேம்மா. ஆனா நீ எங்களை அழிக்கிறதுலே குறியா இருந்திருக்கியே. உனக்கு ஆதரவா இருந்தது நாங்க மட்டும்தாம்மா. எங்களையும் அழிச்சிட்டு நீ தனியா என்னத்த சாதிக்க போற? உங்களை பழி தீர்த்துக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு அதுவே போதும். அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடும் நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த விஷயத்துல நான் தீவிரமாவும் இருந்தேன். உங்க எல்லாரையும் விட ரஞ்சிதா ரொம்பவே புத்திசாலி. என் நோக்கம் என்னன்னு அவ முதல்லயே கண்டுபிடிச்சிட்டா. அவளை விட்டு வைக்க கூடாதுன்னு தான் அவளுக்கு எதிரா உங்க எல்லாரையும் தூண்டி விட்டேன். இதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்குள்ள இந்த ஆளுக்கு முழிப்பு வந்து என்ன போட்டு கொடுத்துட்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. நானும் அம்மாவும் உனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கோம். எங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கோம். ஆனா இது நாள் வரைக்கும் நான் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தானே நினைச்சேன். உன்னை அவ்வளவு நம்பினே. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கே அருவருப்பா இருக்கு. ஏய் சி, வாய மூடு. நீ என்னவோ பெரிய யோகித மாதிரி பேசிட்டு இருக்க. ரஞ்சிதாவை ஒழிச்சு கட்டுறதுக்கு உனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நீ என்ன சேர்த்துக்கிட்ட. உன் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப என்ன ஏன் நீ குறை சொல்ற? உனக்கெல்லாம் என்ன பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்ல. ரொம்ப துள்ற. உன் கோவத்தெல்லாம் வேற எங்கேயாச்சும் காட்டு. ஆனா உனக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும். ஏன் இந்த தேங்க்ஸ் யோசிக்கிறியா? உன்னாலதான் என் வேலை ரொம்ப ஈஸியா முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் குடும்பமே நடு தெருவுக்கு வரப்போகுது. எப்படின்னு புரியலையா?
நீ ஒரு சுயநல பேயின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகுன்னு உன் ஆசையை நான் தூண்டி விட்டு உன் வீட்டாளுங்களுக்கே தெரியாம உன் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அது அடமானம் வச்சு வாங்கின பணத்தை கடலீஸுக்காக கொடுக்க வச்சேன். உன்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓடி போனானே அந்த புரோக்கரு, அவன் ரஞ்சிதா செட் பண்ண ஆள் இல்ல, நான் செட் பண்ண ஆளு. இப்ப அந்த 20 லட்சமும் என் கிட்டதான் இருக்கு. இந்த வீட்டு பத்திரமும் என் கிட்டதான் இருக்கு. உன்கிட்ட கடன் கொடுத்தவனோ ஏன் ஆளுதான். பணத்தை திருப்பி கொடுன்னு நெருக்கடி கொடுப்பான். திரும்ப 20 லட்சத்தை ரெடி பண்ண முடியாம நீங்கெல்லாம் வீட்டை இழந்துட்டு நடு தெருவில் நிப்பீங்க. உங்களை நான் அந்த நிலைமைக்கு கொண்டு வராம விட மாட்டேன்டி. அடி பாவி, என்ன வச்சு என் குடும்பத்தை அழிக்க பாத்திருக்கேடி. உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. வித்யா வித்யா விடுமா சும்மா இவன் பேச்சு நம்பி நான் மோசம் போயிட்டேமா. நான் பண்ண முட்டாள்தனம் நம்ம குடும்பத்துக்கே வெளியே வந்து முடிஞ்சிருச்சேம்மா. இதை மன்னிச்சிடுங்கம்மா. வித்யா வித்யா சபாஷ், சூப்பர். ஏமா அந்த வலியிலையும் வேதனையிலையும் நீங்க எல்லாம் அழுது துடிக்கிறத பார்க்க எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா ஆனா எனக்கு இதெல்லாம் பத்தாது. வீட்டை இழக்கிற அன்னைக்கு இதை விட பெருசா கதறி அழுவீங்கல்ல, வாயையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைப்பீங்கல்ல, அத பார்த்து ரசிக்கிறது தான் எனக்கு உண்மையான சந்தோஷமே. வேதனை இல்ல, நெஞ்சு வெடிச்சு யாராச்சும் ஒருத்தர் மண்டையை போட்டா கூட நல்லாதான் இருக்கும். ஏய், இப்ப நீ வெளிய போக போறியா இல்லையா? உன்னை நான் அப்படியே விடுடா, அமைதியா இரு. ஏய், வெளியில போ. போறேன். வீட்டை இழந்து எல்லாரும் நடுத்தரவுல நிப்பீங்கல்ல, அன்னைக்கு நான் திரும்ப வருவேன். ஐயோ கடவுளே, இவ்வளவு போய் நல்லவன்னு நான் நம்பினேனே. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. வேதா வேதா அழாதம்மா, சொன்ன கேளு வேதா. உனக்கு உடம்பு ஏதாவது ஆயிட போகுது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அழாதக்கா. வாங்கப்பா. குட்டிமா, நீ கொஞ்சம் வெளியே இருமா. அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிப்பா. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? என்ன மன்னிச்சிருமா, நம்ம மன்னிச்சிருக்கோம். உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்கம்மா. இவ்வளோ நேரம் வாழ்வா சாவான் போராடி இப்பதாண்டி மீண்டு வந்திருக்க. இந்த நிலைமையில கூட நீ என்ன பத்தி விசாரிக்கிறியம்மா? உன் அன்பை புரிஞ்சுக்காம உனக்கு பெரிய துரோகம் பட்டுக்கோமது ஒண்ணு போய் அழிக்கணும்னு நினைச்சேன். இவ்வளோ நாள் எவ்வளவு கேவலமா இருந்திருக்க நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு முதல்ல செத்துலான்னு தோணுது. என்னங்க பேசுறீங்க நீங்க? நிஜமாதான் சொல்ற கோமதி, நீ எனக்காக செஞ்ச தியாகம் என் மனசுல இருந்த அழுக்கு குப்பை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சுமா. நான் உனக்கு பண்ண கொடுமை எல்லாம் அப்படியே முள்ளு மாதிரி உள்ளுக்குள்ள உருத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணி தான் சாகிறதுக்கு முடிவு எடுத்தேன். ஆனா இது நீ எனக்கு கொடுத்த உயிர் பிச்சை. நீ என்னை காப்பாத்துனதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான்
எந்த தப்பான முடிவு எடுக்கல. நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு பெங்களூர் போகிறதுக்கும் தயாராகிட்ட. அப்படியே போயிருக்க வேண்டியது என்னம்மா? இந்த துரோகி செத்து தொலைட்டுன்னு விட்டுருக்க வேண்டியது தானே? என்னை எதுக்கடி காப்பாத்துன? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? வலி, வேதனை, அவமானத்தை தவிர நான் உனக்கு வேற என்ன கொடுத்துருக்கேன்? இந்த கொலைகார மேல உன்னால எப்படிமா இறக்கம் காட்ட முடிஞ்சது? நீங்க யாரு என்னன்னுலாம் யோசிக்கலங்க. ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன். உங்க இடத்துல யார் இருந்தாலும் நான் இதான் செஞ்சிருப்பேன். இதே நான் உன் இடத்துல இருந்திருந்தா, நீ என் இடத்துல இருந்திருந்தா சத்தியமா நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீ சாகட்டும், நான் விட்டுருப்பேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் இதான் கோமதி. உன்ன மாதிரி ஒருத்தி முன்னாடி எனக்கு நிக்கிறது கூட இருக்குது இல்லம்மா. நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு மன்னிப்பே கிடையாது. பாவத்துக்கு பரிகாரம் மன்னிப்பு கேட்கறதோ இல்ல தண்டனை அனுபவிக்கிறதோ இல்லைங்க. செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துறதுதான். நீங்க நிஜமாவே திருந்துட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். கோமதி, இங்க வரமா. இந்த தடவை நான் சத்தியமா நடிக்கலமா, வேஷமும் போடல, மனப்பூர்வமா சொல்றேன். திருதி மனுஷன் நான் சொல்றேன். இனிமே நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன். என்ன அறியாம கூட தப்பு பண்ண மாட்டேமா. என்ன மன்னிச்சு ஏத்துப்பியாமா? திரும்ப என் கூட சேர்ந்து வாழ்வியா? ஏன் கோமதி எதுவுமே பேச மாட்டேங்கிற? செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா நான் உன்னையும் பாப்பாவையும் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேமா. இதை விட பெரிய சந்தோஷமே இல்லை நீ நினைக்கிற அளவுக்கு நான் உன்னை உள்ளங்கையில வச்சு தாகணும்னு நினைக்கிறேம்மா. நீ என்னை என்ன நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ, நான் இன்னிலேருந்து அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா, ப்ளீஸ்மா. உன்னால என்ன மன்னிக்க முடியாது எனக்கு தெரியும் கோமதி. நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கை முழுக்க நடிச்சு நடிச்சு ஏமாத்துறவனை யாரால தான் நம்ப முடியும்? என்னை விட்டு பிரிஞ்சு வாழ்றது தான் உனக்கு சந்தோஷம்னா, அந்த சந்தோஷத்துக்கு தடையா நான் சத்தியமா இருக்க மாட்டேமா. நீ முழுசா குணமாயி டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் நான் பாப்பாக்கு துணையா இருக்கேன். அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். கோமதி, நீ இந்த ஊர் வீட்டில் போவேண்டா. நான் எங்கேயா போயிடுறேன்டா. நான் எங்கேயா போயிடுறேன். நீ நீ ஊர் வீட்டில் போவாது, சரியா? மன்னிச்சிருமா. என்ன முடிவு பண்ணிருக்க கல்பனா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அந்த கிழவனுக்கு நினைவு திரும்பி என்னை பத்தி எல்லா உண்மையும் போட்டு கொடுத்துட்டான். என் நோக்கம் என்னங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இனிமே நிதானமா பொறுமையா அவங்கள பழி வாங்குறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஒரே அடியில அந்த குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்னு சொல்லு கல்பனா. உள்ள வாங்க சார்.
வெரி குட் கல்பனா, வெரி குட். நாங்க இங்க வந்தது உன்னோட கெட்ட நேரம், எங்களுக்கு நல்ல நேரம். உன்னை தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ பண்ண கிரிமினல் வேலையெல்லாம் நீயே ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொட்டிட்ட. இன்ஸ்பெக்டரும் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. சார், கோர்ட்ல இவ குற்றவாளின்னு நிரூபிக்க இந்த ஒரு வீடியோ போதும் இல்ல சார்? போதுமா? இவ தான் என்ன கொல்ல பார்த்தான்னு உங்க மாமாவே சாட்சி சொல்ல போறாரு. இவ எவ்வளவு பெரிய கிரிமினல்னு இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தாலே புரிய போகுது. இவ பின்னாடி ஸ்ட்ராங்கான மோட்டிவும் பகையும் இருக்குது. கன்ஃபார்மா ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இவ ஜெயிலே இருக்கிற மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா? சரி கல்பனா, நீ பாத்துக்க, நான் கிளம்புறேன். ஏய் நெல்லு, எங்க போற? கூட இருந்து எல்லா தப்பு பண்ணிட்டு இப்ப எஸ்கேப் ஆக பாக்குறியா? ராஸ்கல், உட்கார உட்கார உட்கார. எங்க போற? தொலைச்சுருவான், தொலை. அப்படியே உட்கார்றா. சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு கடன் கொடுத்தேன். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். நீ தான் கடன் கொடுத்திருக்கேன்னா அந்த பத்திரம் உன்கிட்ட தானே இருக்கணும். இவ வீட்டு பீரோக்கு ஏண்டா போச்சு? உன் ஆபீஸை விட இவ பீரோல இருக்கிறதா உனக்கு சேஃபா தெரியுதா? இத கேக்குறப்போ இன்னும் ஷாக்கா இருக்குல்ல? இவன் வீடேறி வந்து கத்திட்டு போனதுமே என்ன நடந்துச்சுன்னு சுதா கிட்ட விசாரிச்சேன். அன்னிக்கு கடைய கொண்டு போய் காட்டினது, இவன் கிட்ட இருந்து கடன் வாங்கி கொடுத்தது, இது எல்லாத்தையுமே நீ தான் கூட இருந்து செஞ்சு கொடுத்ததா சுதா சொன்னா. இந்த மொத்த பிளானுமே வித்யா அன்னிக்கு நீ வச்ச பொறிதான்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். எங்க வீட்டு பத்திரத்தையும் அன்னிக்கிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கின பணத்தையும் நீ உன் வீட்ல தான் எப்படியும் வச்சிருப்பேன்னு நான் கெஸ் பண்ணேன். அதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு தான் நான் காலையிலேயே உன் வீட்டுக்கு வந்தேன். என் விஷயத்துல நீ நினைச்சத சாதிச்சிட்ட. ஆனா நான் தோத்து போகல. பத்திரத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா சேர்த்துட்ட. உன்னையும் புடிச்சு கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சதுன்னு நான் சந்தோஷமா போயிருவேன். அதுவும் இப்போ நடந்துருச்சு. மனசுல வஞ்சத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இவ என் குடும்பத்தை படாத பாடுபடுத்திட்டா. நான் அவங்க சார்பில் இவளுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கலாமா? உங்க அனுமதியோட நான் கொடுக்கலாமா? தாராளமா கொடுமா. நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை விளக்கு மாத்தாலேயே வச்சு விளாசி இருக்கணும். இதோட விட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இங்க பாரு, அந்த வீட்ல நான் இருந்தாலும் சரி இல்ல வெளியே இருந்தாலும் சரி, இனிமே நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. என் குடும்பத்தை என்ன மீறி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயில இருக்கிறப்பவாவது உன் தப்ப உணர்ந்து திருந்த முயற்சி பண்ணு. ஏய், என் அம்மாக்காக தான் அந்த குடும்பத்தையே நாசமாக்கணும்னு நினைச்சேன். அத நீ நடத்த முடியாம பண்ணிட்டல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உன்னை இங்கே கொண்டு போட்டுடுறேன். ஏய் விடுமா, கான்ஸ்டபிள் அவள் புடிங்க. ஜீப்ல ஏத்துங்க. போலீஸ் முன்னாடியே கேக்குது. இவனை ஜீப்ல ஏத்துங்கயா. சார், நான் எதுவும் பண்ணல சார். ஏய் எழுதிட்டு போயா.
தேங்க்யூ சார். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2 கிரிமினல்ஸை பிடிச்சு கொடுத்துருக்க. தேங்க்ஸ். வரமா. அம்மா அழாதீங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா, அழாதீங்க. ஏன் நீ அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க நினைச்ச மாதிரியே ரஞ்சிதாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே. இப்ப நீங்க ஆசைப்பட்டது நடந்துருச்சுல. ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அத்தை, அம்மா ஏற்கனவே வேதனையில இருக்காங்க. நீங்களும் ஏன் அம்மாவை காயப்படுத்துறீங்க? நான் யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல வித்யா. ஆதங்கத்துல தான் பேசுறேன். வித்யா, நீ அருண் அக்காவும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ரஞ்சிதா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அருண் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவ அக்காவோட உயிர் விஷயங்கிறதுனால ரஞ்சிதா உண்மையை மறைச்சிருக்கா. தான் வாழ்க்கையை காப்பாத்திக்க தான் அவ கர்ப்பம்னு பொய் சொல்லியிருக்கா, தெரியுமா? யாரையும் கஷ்டப்படுத்தாம உன்னை அவங்க மாமா கிட்ட இருந்து காப்பாத்த நினைச்சா. நீங்க தப்பா நினைச்ச ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல அவளை பேசதான் விட்டீங்களா? சூழ்நிலையால ரஞ்சிதா முறையா இந்த வீட்டுக்கு மருமகளா வரல. அதனாலேயே அவளை உங்களுக்கு பிடிக்காம போச்சு. அவ என்ன சொன்னாலும் செஞ்சாலும் தப்பாவே பார்த்து தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு கடைசியில வீட்டை விட்டே துரத்து விட்டுட்டீங்க. அருண் வாழ்க்கையை கெடுத்ததை தவிர இதுல நீங்க என்ன சாதிச்சீங்க? கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அருணுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்த ரஞ்சிதா மாதிரி ஒருத்திய உங்களால கொண்டு வர முடியுமா?